கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன். கண்ணில் தண்ணியோட அந்த அந்த சுற்றி சுற்றி வரும்போது நிறைய பேர்களை தண்ணியே வந்தது. இன்னைக்கு விட்டலை 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 வரும்போது பக்தி இல்லாதவர்கள் கூட வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து திருப்பார்கடலில் அங்கே போய் காலில் விழுந்துருக்கணும். மகாலட்சுமி கேட்டிருக்கா, சுவாமி எங்கேயோ காலட்சேபம் நடக்கிறா பொழுது நம்ம நாமாவை சொல்கிறேன், உனக்கு வேறடி சும்மா எதனா சொல்லிட்டு இருப்பேன். இல்லை, எங்கேயோ ராதா கல்யாணம் நடக்கிறது, கண்டிப்பாக போனோங்கிற. அப்புறம் பெருமாள் விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி சவுத் போக் ரோட்டில் கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது சீன் வெங்கடாச கல்யாணம் கிருஷ்ணா கல்யாணம் நடக்கிற போகலான்னு. பெருமாள் தாயார் ஆக்சுவலாக வந்து நம்ம பிரதேசம் போது இங்கே தான் இருந்தா, இங்கே நமக்கு தெரியாது. அப்புறம் தாயார் சொல்றா, வாங்க ரொம்ப ஏசி குளிருது, அதெல்லாம் நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டு சிவாவையும் தீபிகாவையும் பிளஸ் பண்ணிட்டு தான் போனோன்னு அவன் 2 பேரும் இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருப்பா. அந்த மாதிரி அருமையாக நடத்தி கொடுத்தா. பாலகிருஷ்ணன் ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி பொண்ணுக்கு ராதா கல்யாணம் பண்ணி தான் நடத்தணும்னு. அதே மாதிரி அவர் நிச்சயதார்த்தனைக்கு ராம்தாஸ் கிட்ட சொன்னார், நான் உனக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் 2 பேர் இதனுடைய ஜாயிண்ட் வெக்சர் தான் நீ நடந்தது, அருமையா நடந்தது. இவெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டோம். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் நீ புண்ணியம் பண்ணதால் தான் நீ கிடைச்சது. நம்ம பண்ண புண்ணியமோ நம்ம பித்ருக்கள் பண்ண புண்ணியமோ தான் இன்னைக்கு கிடைச்சது. நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ.